2 பேருமே செமையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஸ்வீட்டிக்கே கில்ட்டி ஃபீல் வந்துருது. கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாருமே தனித்தனியா ஆயிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா தனித்தனியா நின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ எப்பவும் போல ஹீரோயினோட வீட்டு ஜன்னலுக்கு கீழேயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க இடத்துல இருந்து ஃபீல் பண்றாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸும் ரியல் லைஃப்ல பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கவே இல்ல. அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ இந்த எல்லா கதையும் எஃப்எம்ல ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸும் ரியல் லைஃப்ல பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அப்போ அந்த ஹைட்டா இருக்கிற பையன் எஃப்எம் ஸ்டேஷனுக்கே வரான். அங்க வந்துட்டு ஹீரோவை பார்த்து ஹீரோயின் இறந்த அப்புறம் எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல ஹீரோயோட அப்பா ஒரு கேசட் எடுத்துட்டு வந்து இந்த ஹைட்டா இருக்கிற பையன் கிட்ட கொடுத்திருப்பாரு. இது ஹீரோயோட ரூம்ல இருந்துச்சு, கண்டிப்பா உங்களுக்காக தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாரு. அதை வாங்கி இவன் பார்த்திருப்பான். மேல டு லவ்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். கண்டிப்பா இது ஹீரோக்காக தான் இருக்கும்னு நினைச்சிட்டு யார்கிட்டயுமே கொடுக்காம அவன் பாக்கெட்லயே வச்சுட்டு இருந்திருப்பான். இப்போ ஹீரோ இந்த கதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அவன் அந்த கேசட் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறான்.